இந்த மாதத்தை கிருபையாக நமக்கு கூட்டி தந்த தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை, சபைக்கான வாக்குத்தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தர், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். 837வது பக்கம், பேஜ் நம்பர் 837 இன் ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 18வது வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நாம் இப்படி அறிக்கை செய்யலாமா? நான் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பேன். அல்லேலூயா. நாங்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், உன் குடும்பத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும். நீ எங்கு தங்கி இருக்கிறாயோ அந்த இடத்திலே சமாதானம் குடிகொண்டிருக்கும். நீ எங்கு வேலை செய்கிறாயோ அந்த இடத்திலே சமாதானம் குடிகொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களிலே, ஒருவேளை கடந்த மாதங்களிலே உன்னுடைய சமாதானத்தை கெடுத்ததான காரியங்கள் நடைபெற்றிருக்கலாம். உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்த சத்துருவினுடைய சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் ஏச்சுகளும் பேச்சுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து, எதற்காக இப்படி என்னோடு போராடுகிறார்கள், அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் என்னோடு போராடுகிறார்களே, நான் அவர்களோடு சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். நான் அவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்யவில்லை, எந்த தீமையும் செய்யவில்லை. ஆனாலும் என்னை அவர்கள் பகைக்கிறார்களே, என்னை வெறுக்கிறார்களே, இப்படியாக என்னுடைய மனதை நோவடிக்கிறார்களே, எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்களே என்று நீ நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கிலே வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய குடும்பத்திலே, நீ தங்கியிருக்கிற இடத்திலே, நீ எங்கு வாசம் பண்ணுகிறாயோ, எங்கு சுற்றி திரிகிறாயோ அந்த இடத்திலெல்லாம் நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகும், கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிற இந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட பிறகும் நீ தைரியம் இழந்தவனாய், தைரியம் இழந்தவளாய், நம்பிக்கையற்றவனாய், நம்பிக்கை அற்றவளாய் நீ வாழ்வாய் என்றால், இந்த சமாதானம், தேவன் அருள்கிற சமாதானமும் தேவன் கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை நீ இழந்து போவாய். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால், கர்த்தர் எனக்கு மே மாதம் இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே அவருடைய சன்னிதானத்தில் எனக்கு அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வாக்கிலே வல்லமை உள்ள தேவன், சொல்லுகிற சொல்லிலே நிலைத்திருக்கிற தேவன், அதை செய்து முடிக்கிற திராணி உள்ள தேவன், அந்த தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே எனக்கு இதுவரை இல்லாத சமாதானம் என்னுடைய குடும்பத்தில், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் கணவனுக்கும் என் மனைவிக்கும் என்னுடைய ஸ்தலத்தில் குடிகொண்டிருக்கும் என்று நீ உறுதியாக நம்ப வேண்டும். அல்லேலூயா. நம்புகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா,
சமாதானம் என்னிடத்திலே குடிகொண்டிருக்கும். அதை ஒருவனும் எடுத்து போட முடியாது, ஒருத்தியும் எடுத்து போட முடியாது, எந்த வல்லமையும் எடுத்து போட முடியாது. ஏனென்றால் வாக்கு பண்ணினவர், எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டு, என் வீட்டிலே சமாதானம் உண்டு, என் தொழிலிலே சமாதானம் உண்டு, என் வியாபாரத்திலே சமாதானம் உண்டு. என் சமாதானத்தை இனி ஒருவராலும், ஒருத்தியாலும், ஒருவனாலும், எந்த சக்தியாலும் அதை கெடுக்கவே முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவச்சனமே, கடந்த காலங்களிலே நீ கண்ணீரோடு இருந்திருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம், பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை இல்லாதவனாக இருந்திருக்கலாம், நம்பிக்கை இல்லாதவளாக இருந்திருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா? இந்த காரியம் என்னுடைய உள்ளத்திலே வாட்டிக்கொண்டே இருக்கிறதே, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எதற்காக இந்த வாழ்க்கை? என்னுடைய வாழ்க்கையை முடித்து விட நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று நீ சொல்லியிருக்கலாம். என் வாழ்க்கையை முடித்து விடுகிறேன், வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த உயிர், வேண்டாம் இந்த குடும்பம் என்றெல்லாம் கூட நினைத்திருக்கலாம். ஆனால் தாயின் வயிற்றிலே கருவை, உன் கருவிலே உன்னை கண்ட தேவன் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை. உன் துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார், உன் வேதனை அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை கண்ட தேவன், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒருபோதும் உன்னை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிறதான அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்பொழுதும் உனக்குள்ளே தொனித்துக் கொண்டே இருக்கும். அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உன் வீட்டுக்குள்ளே தொனித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இனி அதை ஒருவராலும் எடுக்க முடியாது, ஒருவராலும் அதை எடுக்க முடியாது, ஒருவராலும் அதை எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளையே, நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடத்திலே நீ குடியிருக்க போகிறாய். நீ இனி அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி அலைந்து கொண்டே இருக்கிறேனே, 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய வீட்டை காலி செய்து நான் ஏதோ பரதேசியை போன்று என்னுடைய வீட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நிலையான வீடு எனக்கு இல்லை, நிலையாக நான் தங்கியிருக்க முடியவில்லை என்று நீ புலம்பி இருக்கலாம். ஏன் இந்த இப்படிப்பட்ட நிலை எனக்கு என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நிலையான வாசஸ்தலத்தை உனக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார், நிலையான வாசஸ்தலத்தை கொடுப்பார். நீ அலைந்து திரிவதில்லை, நீ தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே போவதில்லை. நிலையான வாசஸ்தலத்தில் நீ குடியிருக்க போகிறாய், அமைதியாக குடியிருக்க போகிறாய். எந்த சச்சரவும் இல்லாதபடி குடியிருக்க போகிறாய், எந்த சண்டையும் இல்லாத இடத்துல குடியிருக்க போகிறாய். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டுவார், கர்த்தர் எனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார், எனக்கு ஒரு நிலையான வீட்டை கர்த்தர் கொடுப்பார், சொந்தமாக ஒரு வீட்டை எனக்கு கர்த்தர் கொடுப்பார். நம்பிக்கை இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றும். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார்,
வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். சீயோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தம், உனக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன், அந்த சமாதானம் உனக்கு எப்படி கிடைக்கும், எதனால் கிடைக்கும் என்று இந்த வசனத்தில் சொல்லுகிறார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை, அதாவது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு நொடி பொழுது இருக்கலாம், ஒரு மணி நேரம் இருக்கலாம், ஒரு சில மணி நேரங்கள் இருக்கலாம், ஒரு சில நாட்கள் இருக்கலாம், ஒரு சில மாதங்கள் இருக்கலாம், ஒரு சில வருஷம் இருக்கலாம், அப்புறம் மாறி போகலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது முற்றிலுமாக நிலைத்து நிற்கிற சமாதானம். அது ஒருபோதும் உன்னை விட்டு எடுபடாத சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு உன்னிடத்தில் என்ன கேட்கிறார்? நீ எருசலேமிலே வாசமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எருசலேம் என்பது சபையை குறிக்கிறது. எருசலேம் என்பது ஆலயம் இருந்த இடத்தை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. ஆகவே சீயோன் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சீயோன் என்பது மிகவும் உன்னதமான இடம் பரலோகத்திலே. அந்த சீயோனிலே தேவன் வாசமாய் இருக்கிறார். அந்த சீயோனுக்கு சொந்தக்காரர் அவர். அப்படிப்பட்ட அந்த சீயோனின் ஒரு பகுதி தான் எருசலேம். ஆகவே தேவச்சனமே, சபையே, நீ ஆண்டவர் சமூகத்தில் இருப்பாய் என்றால், நீ சபையில் இருப்பாய் என்றால், சபைக்கு வந்து நீ தேவனை ஆராதிப்பாய் என்றால், நீ சபையிலே நான் ஆலயத்தில் இருக்க வேண்டும், ஆலயத்திலே அவரை தொழுது கொள்ள வேண்டும், நான் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், நான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று நீ அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவனாய் இருப்பாய் என்றால், அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவளாய் இருப்பாய் என்றால், நீ அவரை அண்டிக் கொள்ளுவாய் என்றால், நீ அவருடைய சமூகத்தை தேடுவாய் என்றால், அவரை மகிமைப்படுத்துவாய் என்றால், கர்த்தர் சொன்ன இந்த சமாதானம் உன்னிலே நிலை கொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லுகிறார். ஆகவே உன்னுடைய சமாதானம் இனி ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. இனி அழுது கொண்டிராய். நீ எதற்காக அழுது கொண்டிருந்தாய்? ஏன் உன் உள்ளத்திலே அழுகை இருந்தது? உன் கண்களிலே கண்ணீர் ஏன் இருந்தது? தேவ சமூகத்தை நீ விட்டபடியினால், தேவ சமூகத்தை நீ அசட்டை பண்ணினபடியினால், தேவனை அசட்டை பண்ணினபடியினால், ஆராதனை அசட்டை பண்ணினபடியினால், தேவ ஜனம் அந்த தேவ சமாதானத்தை இழந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து, பல காரியங்களிலும் குறைவுபட்டு அவர்கள் இப்பொழுது சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஜனம் தேவனை தேடி, தேவனுடைய சமூகத்தை தேடி, தேவனை ஆராதித்து, தேவனை வாஞ்சையோடு, தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சையோடு, தேவ ஜனங்கள் கூடுகிற சபையை வாஞ்சையோடு வந்து கூடி தேவனை ஆராதிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஜனம் ஒருபோதும் அழுது கொண்டிருக்காது. அவர்கள் எப்பொழுதும் களிப்பாயிருப்பார்கள். அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
உன்னை அழுது கொண்டிருக்க கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவச்சனமே, நீ கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது அன்னாளுடைய கண்ணீர் மாற்றப்பட்டது? அன்னாள் நிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். சாமுவேலின் தாயார் அன்னாள் நிந்தையோடு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, என் சக்களத்து என்னை மனவடிமாக்கிக் கொண்டே இருக்கிறாள், என்னை கேலி செய்து கொண்டே இருக்கிறாள் என்று சதா காலமும் அழுது கொண்டிருந்த அந்த அன்னாள் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே சென்று அங்கு கண்ணீரை எல்லாம் ஊற்றி, தன் இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்திலே நீண்ட நேரம் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாலோ அவளுடைய கண்ணீர் மாற்றப்பட்டது, அவளுடைய கவலை நீங்கியது, அவளுக்கு ஆறுதல் வந்தது, சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கன்பான தேவ பிள்ளையே, நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் மேன்மையாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மை வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீ தேவ சமூகத்துக்கு ஓடி வர வேண்டும், தேவ சமூகத்தை நாட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நீண்ட நேரம் காத்திருந்து அவரோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் உன் கவலைகளை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், உன் குறைவுகளை மாற்றுவார். நீ அழுது கொண்டிராய், நீ எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. நன்மையினால் கர்த்தர் உன் வாயை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று உன் ஆத்துமா நன்றி உள்ள ஆத்துமாவாய் இருக்கும் என்றால், கர்த்தரிடத்திலே நன்றி உள்ள ஆத்துமாவாய் இருக்கும் என்றால், கர்த்தரை நீ புகழ்ந்து கொண்டு இருப்பாய் என்றால், கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு இருப்பாய் என்றால், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருப்பாய் என்றால், தேவ சமூகத்தை நாடுவாய் என்றால், உன்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். கர்த்தர் உன் குறைவுகள் நீக்கி நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் உன்னை முடிசூட்டுவார். அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய இரக்கம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். கிருபையினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். ஆகவே தேவ சமூகத்தை நாடுங்கள், எப்பொழுதும் தேவனே தேவனை ஆண்டவரை போற்றி பாடுங்கள், எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று உன் வாயிலே கர்த்தரை உயர்த்துகிற துதியும் மகிமையும் கனமும் அவருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே.
ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்றவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்றவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் நன்றி 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 என்று சொல்லினார். மரண பள்ளத்தாக்கிலே உன்னை விடுவித்தார் அல்லவா? மரண பள்ளத்தாக்கிலே உன்னை தெரிந்து கொண்டு உன்னை தூக்கி எடுத்தார் அல்லவா? உன் ஜீவனை தந்தார் அல்லவா? மீண்டும் ஜீவனை கொடுத்தார் அல்லவா? அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவாயா? எப்பொழுதும் நன்றி சொல்லுவாயா? எப்பொழுதும் நன்றியோடு இருப்பாயா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கபசந்தரபா கபசந்தரபா ஏழாவது சங்கீதம் 11-12 வசனம் வாசிக்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நிறைவு கூறுதலை கொண்டாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, பாவியாக இருந்த உன்னையும் என்னையும் கர்த்தர் நீதிமானாக நீதிமாட்டியாக மாற்றினார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினாலே அவர் உங்களையும் என்னையும் என் பாவத்தையும் உன் பாவத்தையும் கழுவி அவர் சுத்திகரித்து நம்மை நீதிமானாக நீதிமாட்டியாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உண்மை என்று நினைக்கிறவர்கள் மீண்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீதிமானுக்காக கர்த்தர் என்னத்தை வைத்திருக்கிறாராம்? வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அழைத்தார்? அவர் உன்னை நீதிமானாக நீதிமாட்டியாக மாற்றினார். அவர் உனக்கு இந்த
மகிமையை ஏன் கொடுத்தார்? ரட்சிப்பின் மகிமையை. ஏதோ நீ விழுந்து விழுந்து எழுந்திருக்கவா? உன் வாழ்க்கையில் தோற்று போனவனாய் தோற்று போனவனாய் வாழ்வதற்காகவா? இல்லை, உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆகவே தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும். அல்லேலூயா. முன்பு இருளிலே இருந்த நம்மை அவருடைய பிரகாசமான வெளிச்சத்தினத்திற்கு வரவழைத்தார். அல்லேலூயா. இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். முன்பு தூரமாயிருந்த நாம், இருள் சூழ்ந்தவர்களாயிருந்த நாம், பாவ இருளிலே சாப இருளிலே சிக்குண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவருடைய வெளிச்சம் அவரிடத்திற்கு அழைத்து வந்தது. நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை அனுப்பினார். கட்டுண்ட மக்களை நம்மை விடுதலையாக்கினார். பாவ கட்டுகளை உடைத்து, சாபக்கட்டுகளை உடைத்து நம்மை அவர் விடுதலையாக்கி, மரணக்கட்டுகளை உடைத்து நம்மை விடுதலையாக்கி அவரிடத்திலே அவர் வரவழைத்தார். அவர் அழைத்து கொண்டார் நம்மை. எதற்காக? அவரிடத்தில் இருக்கிற அந்த பரிபூரண பிரகாசத்தை, அந்த வெளிச்சத்தை, அந்த மகிமையை உனக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை உயர்த்துவதற்காகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேத வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆகவே உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தரை ஆராதிப்பது மட்டுமல்ல, கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவது மட்டுமல்ல, கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய நீதி நியாயங்களை அறிந்து நடக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்றால் வேத வெளிச்சத்திலே நீ நடக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வேத வார்த்தை, ஜீவனுள்ள அவருடைய வசனங்கள், அந்த வசனம் உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீ வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அந்த வேதத்திலே அவர் என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார், அதையெல்லாம் நீ அறிந்து கொண்டால்தான் நீ உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் இல்லாமல் நீ வேத வெளிச்சம் இல்லாதவனாய், வேத வெளிச்சம் இல்லாதவளாய் அஞ்ஞானியாக இருப்பாய் என்றால், அறிவிலியாக இருப்பாய் என்றால், பிசாசானவன் அவனுடைய வழியிலே உன்னை லாகவமாக பிடித்து அவனுடைய கண்ணியிலே சிக்க வைத்து உன்னை சீரழித்து விடுவான். ஆகவே 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து உபவாசம் இருந்தார் அல்லவா? உபவாசம் இருந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அவரை அழைத்து சென்றார். அங்கு சோதனைக்காரன் அவரை வந்து சோதிக்க வந்தார். அந்த சோதனைக்காரன் எப்படியாவது இயேசுவை ஞானஸ்நானம் எடுத்து உபவாசம் இருக்கிறார் என்று தெரியும், உபவாசித்திருக்கிறார் என்று தெரியும். 40 நாட்கள் எப்படியாவது அவரை தன்னுடைய வஞ்சக வழியிலே, வஞ்சக வலையிலே சிக்க வைக்க வேண்டும் என்று அவன் வஞ்சகமாக வந்து நின்று கேட்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இவர் தேவனுடைய குமாரன் என்று. தெரிந்திருந்தும் வந்து அவரை சோதிக்க வருகிறான். அப்பொழுது அவனுடைய சோதனைகளை எல்லாம் வென்று ஜெயமெடுத்தார் என்றால் வேத வசனம் அவருக்குள்ளே நிலைத்திருந்தது. வேத வசனத்தை அறிந்தவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர் வேத வசனத்தினாலே அவனை துரத்தி அடித்தார். வேத வசனத்தினாலே அவனை வெற்றி கொண்டார். தேவச்சனமே, நீயும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்,
ஒரு பிரகாசமான வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால், பாவ இருள் வந்து உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளாதபடி, உன்னை சூழ்ந்து கொள்ளாதபடி வாழ வேண்டுமென்றால் நீ வேத வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். வேதத்தை அறிந்தவளாய் மட்டுமல்ல, வேதத்தை கடைபிடிக்கிற, வேத வசனத்தை கடைபிடிக்கிற ஆளாக வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து வைத்திருக்கலாம், ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும், செயல்முறையிலே காட்ட வேண்டும். நிறைய பேர் இருக்கிறார், நன்றாக தெரியும், வசனம் நன்றாக தெரியும், கரைத்து குடித்திருப்பார்கள். வேதத்தையே, பைபிளை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரையிலும் நல்லா கரைச்சு குடிச்சிருப்பாங்க. எந்த வசனம் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியும், சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேத வசனத்தின்படி நடக்கிறார்களா? அதுதான் முக்கியம். வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எத்தனை மணி நேரம் வேதத்தை படிக்கிறாய் என்பது முக்கியமல்ல, படித்ததை நீ எப்படி செயல்படுத்துகிறாய் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. படித்த வேத வசனத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாயா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நீ ஒரு அதிகாரம் படிக்கலாம். ஒரு அதிகாரத்தை படிச்சு அந்த அதிகாரத்தில் இல்லை, அந்த அதிகாரத்தில் உள்ளதான கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன் ஆழம் என்ன, அதன் கருத்து என்ன என்பதை ஊன்றி படித்து அதை இருதயத்திலே வாங்கிக் கொண்டு இதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உறுதி உனக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான ஒரே ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு மனதோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னுடைய முதல் அன்பு, உன்னுடைய பூரணமான அன்பு, உன்னுடைய முழு அன்பு யாரிடத்தில் இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறதா? உன் முழு அன்பும் தேவனிடத்தில் இருக்கிறதா? அல்லது மனிதனுக்காக, மனுஷிக்காக, சொத்துக்காக, நிலபுலன்களுக்காக, நகை நட்டுகளுக்காக, பதவிக்காக உன்னுடைய அன்பு, தேவனிடத்தில் வைத்த அன்பு மாறுகிறதா, குறைகிறதா? அல்லேலூயா. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும், பிணமும் வாயை திறக்கும். பணம் வந்தால் 10 பறந்து போகும். நான் சொல்லுவேன், பணம் வந்தால் விசுவாசம் பறந்து போகும். உண்மை. அநேக தேவ பிள்ளைகளிடத்திலே நான் கண்டது, கஷ்டப்படும் பொழுது அல்லேலூயா, 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 அல்லேலூயா என்று 1000 முறை வாயிலிருந்து வார்த்தை வரும். எப்பொழுதும் துதிதான், ஸ்தோத்திரம் தான், எப்பொழுதும் ஜெபம்தான். குறைவுள்ள பொழுது, கஷ்டம் உள்ள பொழுது, வியாதி உள்ள பொழுது, மரணக்கட்டிலே படுத்திருக்கும் பொழுது எப்பொழுதும் ஜெபம்தான், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் தான். ஆனால் ஆசீர்வாதம் வந்த பிறகு, கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார் என்றால், கஷ்டம் போயிருச்சு, வறுமை போயிருச்சு, இப்ப ஆசீர்வாதம் வந்துருச்சு, மெல்ல மெல்ல கர்த்தரை விட்டு, அவருடைய கட்டளை விட்டு, வசனத்தை விட்டு தூரமாக விலகுகிற காட்சிகள் எத்தனையோ நான் பார்த்திருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பார்க்கணுமே, ஆசீர்வாதம் வந்த பிறகு பார்க்கணுமே, ஊர் சுத்த ஆசை வந்துடும். எங்க வர ஆசை வராது?
ஆலயத்துக்கு வர, சபைக்கு வர ஆசை வராது. ஏன்னா இப்ப பணம் கொட்டி கிடக்கு. முன்பு வறுமை இருந்தது, ஆலயத்துக்கு ஓடி வந்தோம், தேவனை தேடி வந்தோம். இப்ப கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். ஆகவே ஊரை சுத்தி பார்க்கணும், உலகத்தை சுத்தி பார்க்கணும், உறவுக்கான வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முன்பு ஒரு காலத்தில் வைராக்கியம், நான் ஆராதனைக்கு போகாமல் எங்கும் போக மாட்டேன், கர்த்தரை ஆராதிப்பதுதான் என்னுடைய கடமை இருந்தது, உண்மைதான். ஆனால் இப்பொழுது என்ன ஆனது? ஆசீர்வாதம் வந்த பொழுது மனிதன் வருகிறான், உறவுகள் தேடி வரும், நண்பன் தேடி வருவான், எல்லாம் தேடி வரும். அவர்களோடு சேர்ந்து உன்னை வஞ்சிக்கிற உன் எதிராளியாக பிசாசும் வருவான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் உன்னை எப்படியாவது கர்த்தரிடத்திலிருந்து அவர் சமூகத்தை விட்டு உன்னை பிரிக்க வேண்டும் என்று பிசாசு, வஞ்சனைக்காரன், தந்திரக்காரன் பல வழிகளை உனக்கு காட்டுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பணம் இல்லை, கஷ்டம், அதனால நகை போடாம இருக்கலாம். நகையை கழட்டியாச்சு, நகை இல்லை, வேண்டாம். ஆனால் பணம் வந்த பிறகு, ஆசீர்வாதம் வந்த பிறகு, இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்கேஎஸ் ஜுவல்லரி மாதிரி அங்க நிறுத்தி வச்சிருக்க பொம்மை மாதிரி விக்கிரகத்தை மாறி மாறி விட வேண்டும். விக்கிரகம் எப்படி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது, அதை போல நானும் என்னை அலங்கரித்துக் கொள்ளுவேன். ஏன் இந்த பணம் படுத்துகிற பாடு? உன் நிலை உயர்ந்தாலும், உனக்கு ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்தாலும், நீ கர்த்தருக்கு உண்மையாயிருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீ கஷ்டப்படும் பொழுது எடுக்கிற தீர்மானங்கள், வைராக்கியத்தினால் எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொழுது, அப்பொழுது அந்த தீர்மானத்திலே நிலைத்திருக்கிறாயா? அந்த வைராக்கியத்திலே நிலைத்திருக்கிறாயா? இதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே எப்பொழுதும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, அல்லேலூயா. எப்படி வாழ்ந்தாலும் நன்றி. வாழ்வோ சாவோ, பசியோ பட்டினியோ, நாசமோ நிர்வாணமோ, அடிகளோ காவல்களோ, என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு போதுமானவர், இயேசு எனக்கு போதுமானவர். நான் அவருக்கு சாட்சியாக வாழ்வேன், அவரை விட்டு விலக மாட்டேன். கர்த்தர் என் மனமகிழ்ச்சியாக இருப்பார், அவரை என் மனமகிழ்ச்சியாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, உன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் வேண்டும். உலக ஐஸ்வர்யம் வந்தாலும் அது என் கால் தூசுக்கு சமமானது. அந்த உலக ஐஸ்வர்யங்கள் என்னை பாதாளத்துக்கு கொண்டு போகுமே ஒழிய என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தால் அதை நான் அவருக்கு திருப்பி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது அதில் மீது கண் வைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதன் மீது நீ கண் வைக்க கூடாது, அதை சார்ந்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும், கர்த்தரையே மேன்மைப்படுத்த வேண்டும். பொன்னையும் பொருளையும் அல்ல, பதவியே அல்ல,
ஞானத்தை அல்ல. அல்லேலூயா. கர்த்தரையே மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, தீர்மானம் எடுங்க. அப்பா, நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன், நன்றி உள்ளவனாய் இருப்பேன். என் நிலை உயர்ந்தாலும், என்னை நீர் ஆசீர்வதித்தாலும், நான் உமக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவளாய் வாழ வேண்டும். உம்முடைய பிரமாணங்களை விட்டு நான் விலகக்கூடாது. தீர்மானம் எடுங்க. அப்பா, உங்க பிரமாணத்தை விட்டு நான் விலகக்கூடாது, பிரமாணத்தை விட்டு விலகக்கூடாது. பிரமாணத்தை கடைபிடிப்பேன், பிரமாணத்தை கடைபிடிப்பேன், வேத வசனத்தை கடைபிடித்து நடப்பேன், தேவ சமூகத்தை நாடுவேன், அப்பாவை ஆராதிப்பேன். அதுவே என் மனமகிழ்ச்சி. அப்பாவுடைய சமூகமே என் மனமகிழ்ச்சி. அவரையே நாடுவேன், அவரையே நாடுவேன், அவரையே நாடுவேன். அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு சமாதானத்தை தருகிறவர். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். இன்றைக்கு இந்த மாதத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஜனம் சமாதான தாவரங்களிலே இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, சமாதான தாவரங்களில், நிலையான வாசஸ்தலங்களில், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடிகொண்டிருக்கும்படியாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய கரம் இவர்களை பற்றி பிடிப்பதாக, எப்பொழுதும் இவர்களோடு கூட இருந்து நீர் இவர்களை நடத்துவீராக. இவர்கள் வாசஸ்தலங்களிலும், இவர்களுடைய வேலை ஸ்தலங்களிலேயும், குடியிருக்கிற இடங்களிலேயும் உம்முடைய சமாதானம் இவர்களோடு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.